ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 31 வரை, கார்த்திகை 15 முதல் மார்கழி 16 வரை. முதலில் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு முக்கியமான ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டு விட்டு ஓடப்போகுது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைத்த செய்வின கோளாறு விலகப் போகுது. எப்ப? 3/12/2025 அன்று கார்த்திகை தீப விழா. அந்த சிவபெருமான் அக்னியை ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியே ஓடிடும். சரி, நன்மைகள் பிறக்கும், நல்ல யோகங்கள் பிறக்கும். அதற்கு ஏற்ற கிரகங்கள் 2026 பிறப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படுத்துவதற்காக நல்ல கிரக மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்கிறேன், ஆணித்தரமாக அடித்து சொல்றேன். நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன், நன்மைகள் பிறக்கும் என்று சொல்கிறேன். ஆக முதலில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், பூமியில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய செவ்வாய் 6/12/2025 அன்று தனுசுக்கு பயிற்சி அடைகிறார். வியாபாரத்தையும் கல்வியும் தொழிலையும் அரசியலும் வளர்க்கக்கூடிய முன்னேற்றமாக கொண்டு போகக்கூடிய புதன் அவர் துலா ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது உங்களுக்கு துலா ராசியிலிருந்து விருச்சிகத்துக்கு வர்றார். முதல்ல இதே 6/12/2000 கொஞ்ச நாள் தான் இருப்பார். அடுத்ததாக மிகவும் முக்கியமான குருவின் அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது. முன்னோக்கி போன குரு பின்னோக்கி மீண்டும் மிதுனத்துக்கே வருகிறார். ஆக முன்னோக்கி போன குரு மீண்டும் மிதுனத்துக்கே பின்னோக்கி வரும் பொழுது யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள், யாருக்கெல்லாம் மிக 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 சிறப்பான முன்னேற்றமான பலன்கள் என்பதையும் நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம். அடுத்ததாக 22 இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது 21/12/2025. அடுத்ததாக 22/12/2025 அன்று சுக்கிரன் பல திருமண யோகத்தை செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவன் தனுசுக்கு பயிற்சி அடைகிறார். அந்த 22/12/2025 அன்று. அடுத்ததாக ஏற்கனவே பயிற்சியார் கொஞ்ச நாள் இருப்பாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த புதனும் 25/12/2025 அன்று தனுசுக்கு வந்துடுறார். ஆக தனுசுல அடுத்ததாக என்ன வரப்போகுது? கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழி 1ஆம் தேதி சூரியன் அங்கே வந்துடுறார். ஏன்னா மார்கழி 16 வரைக்கும் இந்த டிசம்பர் இருக்கு. ஆக மார்கழி பிறந்த உடனே சூரியன் அங்கே வந்துடுறார். அப்போ என்ன இருக்கு? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் தனுசில் 2026 மிகப்பெரிய சாதனை புரிவதற்காக பல நல்ல யோகங்கள் உலகத்திற்கு படைப்பதற்காக தயாராகிவிட்டன. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதற்கான அற்புதமான எல்லாருக்கும் என்னென்ன யோகங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்ன பரிகாரங்கள் அப்படின்றத எல்லாருக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம், துல்லியமாக பார்க்க போகிறோம். கிரகங்கள் எந்தெந்த இடத்துல ஆதாரமாக இருந்து உங்களுக்கு ஆணித்தரமான பலன்களை தெளிவாக விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா ராசியும் பார்ப்போம், சரிங்களா? ஆக இது பொது பலன். ஆக நேர்களே, இது பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதக பிரம்மன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்களை கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள், ஒரே மாதிரி யோகங்கள் எதுவேனாலும் கொடுக்க போவதில்லை. ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையில் தெளியிருக்கார். அதை உங்க சுய ஜாதகத்தை தெரிஞ்சுட்டு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இந்த காலத்தில் என்ன செய்யலாம், என்ன தொழில் ஆரம்பிக்கலாம், திருமணம் பண்ணலாமா,
வீடு வாசல் வாங்கலாமா, சுபகாரிய சொத்து வாங்கலாமா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகம். சரிங்களா? ஒரு நல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், நல்ல அந்த வேலை கிடைக்குமா இப்படின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்தந்த நல்ல காரியங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான யோகங்களை சொல்லும். கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு நல்ல நேரம் ஒதுக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்கள், அதாவது டிசம்பர் மாத பலன்கள் மகர ராசிக்கு. இன்னைக்கு மகர ராசி வாழ்க்கையில் ரொம்பவும் மிகவும் குடும்பத்திற்கும் தன் குடும்பமே முக்கியம், தன் தொழிலே முக்கியம், தனது உழைப்பே முக்கியம் என்று ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்படுபவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். தன் குடும்பமும் தன் தொழிலுமையும் என்றுமே கண்ணும் கருத்துமாக இரண்டு கண்களாக பார்க்கக்கூடியவர்கள். எந்த விதத்திலும் செய்கின்ற தொழிலில் ஒருபோதும் துரோகம் நினைப்பதே இல்லை. ஆனால் உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள் அதிகம். நட்பு என்பது, நட்பால் பாதிக்கப்பட்டவர்கள் மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர். நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை துரோகத்தினால் பல துன்பங்களை அடைந்தவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். இப்ப இந்த டிசம்பர் மாத பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்திகை 15 முதல் மார்கழி 16 வரை. முதலில் இந்த டிசம்பர் மாதம் என்பது உங்களுக்கு 7ஆம் இடத்தில் 3-12க்குரிய குரு பகவான், 3ஆம் இடத்துக்குரியவன் 12ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் டிசம்பர் 21 வரை இருப்பார். டிசம்பர் 21 வரை இருப்பார். இந்த 3-12 7ஆம் இடத்தில் கணவன் மனைவி, கணவன் என்றால் மனைவிக்கு பயணங்கள், வெளிநாட்டு வேலைகள், வெளிநாட்டு உத்தியோகங்கள், இல்லாட்டி உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை, இதெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை. சப்தம ஸ்தானத்தில் இருப்பதால் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். உத்தியோகம் தொழில் மட்டும் வெளி மாநிலத்திலோ இல்லை வெளிநாடுகளில் உத்தியோக தொழில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். அதற்குரிய யோகத்தில் குருபவன் உட்கார்ந்துருக்கார். சரிங்களா? 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். நல்ல திருமண வாழ்க்கை அமையும். இது டிசம்பர் 21 வரை இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. வருமான பாதிப்பு வரப்போறதில்லை. ஏன்னா இவர் காலப்புருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதியாகி 9ஆம் இடத்தில் இருப்பதால் திரைகளின் திரவியம் தேடு வருமானத்திற்கு முன்னேற்றத்திற்கு நான் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போவதே, அதற்கான வழிகளை நான் உருவாக்கி தருகிறேன் அப்படின்னு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டார். ஆக டிசம்பர் 21க்கு அப்புறம் அதிச்சார பயிற்சி முடிவடைந்து மீண்டும் மிதுனத்துக்கே போயிடுறார். மிதுனத்துக்கு போகும்போது 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் தொழில் மாற்றங்களை, உத்தியோக மாற்றங்களை உருவாக்கி கொடுக்குமே தவிர அது பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. பாதிப்பை இடம் மாற்றம், தொழில் மாற்றம் உருவாகுமே தவிர வேற பாதிப்புகள் ஏற்பட போவதில்லை. இப்போ அடுத்து மற்ற கிரகங்கள் டிசம்பர் மாதம் மாறு, அதை பற்றி பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு 4-11க்குரிய செவ்வாய் 6-12-2025 அன்று பார்த்தீங்க தனுசு ராசிக்கு வந்துடுறார். உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ 4-11க்குரியவர் 12ஆம் இடத்துக்கு வருவதால் சிலருக்கு ஏதாவது வாகனங்கள் பழைய வாகனங்கள் இருந்தால் அதை விற்பனை செய்யும். பழைய வீடுகள் இருந்தால், வீடு சொத்து பத்துக்கள் விற்பனை ஆகக்கூடிய இருந்தால் அதை விற்பனை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு நண்பர்கள் மூலமும் பழக்க வழக்கத்தின் மூலமும் அந்த சொத்து பத்துக்களை விற்கக்கூடிய நிலை, இல்லை தரகர் மூலமோ விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டு அதன் மூலம் சொத்துக்கள், பூமி, இடம், வாகனம், சொத்துக்கள் நம்ம கையை விட்டு அது விற்கணும் நீங்கள் முயற்சி பண்ணுறது தான், அது விற்பனை ஆகும். சரிங்களா? அடுத்ததாக
புதன் துலா ராசியிலிருந்து ஒரு 25ஆம் தேதி வரையிலும் விருச்சக ராசியில் குருவின் பார்வையிலே இருப்பார். அப்போ குரு 21ஆம் தேதி மிதுனத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த புதனும் என்ன பண்ணுறாரு, 25ஆம் தேதி தனுசுக்கு உங்கள் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அடுத்ததாக சுக்கிரன் 22/12/2025 அன்று அவரும் தனுசுக்கு வந்துறார் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு. சுக்கிரன் உங்களுக்கு 5-10க்குரியவர். 5-10க்குரியவர். அப்போ முதல்ல சொன்ன பலன் தான் திரும்ப உங்களுக்கு இதில் அமையக்கூடிய நிலை. அப்போ ஒரு தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பயணங்களாலோ இல்லை வெளி மாநிலங்களாலோ ஏற்படுகின்ற தொழில் ரீதியான பயணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு உத்தியோகங்கள், வெளிநாட்டு வியாபாரங்கள், இல்லை செய்யக்கூடிய உத்தியோகத்தின் தொழிலினால பயணங்கள் ஏற்படக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படுது. அலைச்சல், அதாவது வீண் அலைச்சலாக போகாது, வருமானம் வரும். அதில் எந்தவித பாதிப்பும் இல்லை. நல்ல வருமானங்கள் வரக்கூடிய காலம்தான். நல்ல வருமானங்கள் என்ன, கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். சரிங்களா? செலவுகளாகும், சொத்துக்கள் விரயமாகும், அது வருமானம். சொத்து விரயமாகி வருமானம் வரும். சொத்து விரயமாகி வருமானம் வரும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த சூரியன் மார்கழி மாதம் உங்கள் 12ஆம் இடத்துக்கு வந்துறார். உங்களுக்கு மகரத்துக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சூரியன் அந்த இடத்துக்கு சேர்ந்துட்டாலே ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உறுதியாக ஏற்படும். நல்ல பிரகாசமான வாழ்க்கை ஏற்படும். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்போ அந்த இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆக இத்தனை கிரகங்களை அந்த இருந்து 21ஆம் தேதி அதிச்சார பயிற்சி ஆகுது இல்லையா குரு. அந்த குரு மிதுனத்திலிருந்து இந்த 4 கிரகத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடார். சூரியனையும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு, புதனையும் பார்க்குறாரு, சுக்கிரனையும் பார்க்குறாரு. இந்த 4 கிரகத்தையும் குரு அந்த இடத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடார். அப்போ இந்த 4 கிரகம் குருவை பார்க்க ஆரம்பிச்சிருது. அப்போ உங்களுக்கு எதிர்பாராத வருமானங்கள், முன்னேற்றங்கள், ஒரு நல்ல பதவிகள், ஒரு பிரகாசமான வாழ்க்கை, எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படுத்த போகின்றது. 2026 பிறப்பதற்கான கிரக மாற்றங்கள் இப்பொழுதே உங்களுக்கு ஏற்பட்டு வருகின்றது. ஆக மகர ராசினர்களே, இதுதான் இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக மாற்றங்கள். என்னதான் நாங்கள் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இது கோடிக்கணக்கான மகர ராசிக்கு சொல்லப்படுகிற பொதுவான பலன். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. உலகத்தில் எத்தனையோ மகர ராசி கோடிக்கணக்கானவர் இருப்பீங்க இல்லையா? அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் உங்களுடைய பிறந்த ஜாதகம் மட்டுமே அந்த காரியம்லாம் எப்போ வெற்றி அடையும் அப்படின்றத உங்கள் பிறந்த ஜாதகம் மட்டுமே சொல்லும். பொதுவாக ஜாதகம் எதுக்குங்க பார்ப்பீங்க? தொழில் நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், உத்தியோகம் நல்ல வேலை கிடைக்கணும், காலகாலத்தில் கல்யாணம் முடியணும், கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வீடு வாசல் வாங்கணும், நல்ல வாகனம் வாங்கணும். மனிதனுடைய அடிப்படை தேவைகள், உண்மையான தேவைகள், நியாயமான காரணங்கள், அந்த நியாயமான ஆசைகள் கூட நடக்காமல் போயிடுது. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பிரம்மன் உங்கள் தலையெழுத்தில் எழுதியிருப்பார். பிரம்மன் போட்ட தலையெழுத்து தான் இந்த பிரம்ம ஜோதிட சாஸ்திரம். பிரம்மனால் எழுதப்பட்டது தான் ஜோதிட சாஸ்திரம். ஆக உங்கள் தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கார். அதை சரியாக கணிச்சா சரியாக நடக்கும். ஒரு விஷயங்கள், ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகத்தில் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. பிரம்மனால் படைக்கப்பட்ட உங்கள் தலையெழுத்து, அதுதான் ஜோதிட சாஸ்திரம். அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. இதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் என்னென்ன நடக்கலை, அதை சரியாக நடந்தால் போதும்ல. அப்போ நான் சரியாக கணிக்கணும். அதை கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க, முன்பதிவு பண்ணிக்கங்க. வெற்றி நிச்சயம்.